பாவம் என்றால் என்ன? பரிசுத்த தேவனுடைய மகிமையை திருடுவதே பாவம். ஏதேனின் உண்மையான பாவசோதனை என்பது தேவனுடைய மகிமையை பறிப்பதாகும். பாவம் என்பது வெறும் ஒரு கனியை சாப்பிட்டது மட்டுமல்ல, அது ஒரு தேவ ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியாகும். தேவனுடைய மகிமையை எப்படி மனிதன் திருடுகிறான்? 3 வழிகளில் மனிதன் தேவனுடைய மகிமையை திருடுகிறான். 1. மனிதன் தேவனுடைய சிம்மாசனத்தில் அமர விரும்புகிறான். நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஆதியாகமம் 3:5. சிருஷ்டியாகிய மனிதன் சிருஷ்டிக்கராகிய தேவனுடைய சிம்மாசனத்தில் அமர விரும்பினான். தேவனுடைய மகிமை என்பது அவருக்கு மட்டுமே உரித்தானது. ஆனால் மனிதன் அந்த மகிமையில் ஒரு பங்கை தனதாக்கிக் கொள்ள முயன்றான். 2. தேவனுடைய சட்டங்களை புறந்தள்ளி சுய சட்டங்களை உருவாக்குகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆதியாகமம் 3:5. மனிதன் தேவனுடைய சட்டத்திற்கு பதிலாக தனது சொந்த சட்டத்தின்படி வாழ விரும்பினான். தேவன் எதை நன்மை என்றும் தீமை என்றும் சொல்கிறாரோ அதை ஏற்காமல் தானே அதை தீர்மானிக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தான். இதுவே தேவனுடைய இறையாண்மையையும் மகிமையையும் அபகரிக்கும் செயலாகும். 3. தேவனுக்கு பதிலாக தன்னை ஆராதிக்க விரும்புகிறான். நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆதியாகமம் 3:4. தேவனுடைய மகிமை என்பது சிருஷ்டிகள் அனைத்தும் அவரை நோக்கி திரும்புவதாகும். ஆனால் ஏதேனில் மனிதன் தன்னை நோக்கியே திரும்பிக் கொண்டான். தேவன் ஆராதிக்கப்பட வேண்டிய இடத்தில் மனிதன் தனது சொந்த விருப்பங்களை ஆராதிக்கத் தொடங்கினான். பாவம் என்பது மனிதன் தேவனுடைய கிரீடத்தை பிடுங்கி அதை தன் காலடியில் போட முயலும் ஒரு கலகமாகும். இந்த ஆதி பாவத்தின் விளைவாகவே இன்றும் மனிதர்கள் புகழையும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் தேடியோடுகிறார்கள். தங்கள் சுய சட்ட விருப்பப்படி வாழ விரும்புகிறார்கள். தங்களை தாங்களே உயர்த்தி சுய ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் சுவிசேஷம் என்பது இழந்த அந்த மனித மகிமையை நாம் மீண்டும் தேடிப் போவதல்ல. மாறாக கிறிஸ்து நமக்காக தனது மகிமையை துறந்து வந்து நம்மை மீண்டும் பிதாவினிடத்தில் சேர்ப்பதாகும். ஆகவே கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் பாவ விடுதலை பெற்று தேவனுக்கு மகிமையாக வாழ முடியும்.